ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா டைம்ஸ். நம்ம சேனலை இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் டைமிங்க்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசல்லாம் கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த டே, விளக்கு வந்து 3rd டே ஏற்றுறேன். ஸோ ஏற்றி சாமி கும்பிட்டு என்னுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு திருப்பி துளசி மடத்தில் கொண்டு போய் வச்சுட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பால் காய்ச்ச ஆரம்பித்தேன். இன்றைக்கி நிறையா வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு எக்ஸாம் வேறு நாளைக்கு. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே அவளுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா வேலையில் ஆரம்பிச்சாச்சுன்னா படிக்க உட்கார முடியாதுன்னு மார்னிங் எந்திரிச்சோடனே படிக்க உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். இன்றைக்கி வெறும் சிம்பிளாக தோசை அண்டு பொடி தான் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அம்மா தான் இன்றைக்கி சமைச்சாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு உசிலி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் ஊற போட சொன்னாங்க. பருப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 3/4 டம்ளரும் கடலைப்பருப்பு 3/4 டம்ளரும் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பீன்ஸ் உசிலி பண்ண போகிறாங்க. பீன்ஸு அதை வந்து நல்லா வேக வச்சுட்டாங்க. ஒரு 1/4 கிலோ இருக்கும், 1/4 கிலோ இதை வேக வச்சுட்டாங்க. அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பும் துவரம்பருப்பையும் மிக்சியில் போட்டு நான் அரைக்கணும். அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா இருக்கும். அந்த 10 காஞ்ச மிளகா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா போட மாட்டாங்க. அம்மா ஸ்டைலில் பண்ணுறதுனால அம்மா வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் காரம் வர மிளகா போட்டுப்பாங்க. காஞ்ச மிளகா ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பீன்ஸ் வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க அவங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸியில் ஒரு அரைச்சிட்டாங்க. ஒரு ரவுண்டு அரைச்சதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைப்பாங்க. அரைச்சதுக்கப்புறம் கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையா விட்டுட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், அந்த பருப்பு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து போட்டு நல்லா வதக்குவாங்க. பெருங்காய பொடி அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காய பொடி நிறையா போடணும். ஏன்னா பருப்பு ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே பெருங்காய பொடி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக பாண்லியில் போட்டுட்டு நிறையா எண்ணெய் ஊற்றி குத்துவாங்க. இது எங்கள் மாமியார் செய்கிறதுக்கும் எங்கள் அம்மா செய்கிறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அவங்க அப்படியே வேக வச்சுட்டு ஊற்றி செய்வாங்க. எங்கள் அம்மா அப்படியே வந்து குத்திட்டு செய்வாங்க. இது நல்லா பருப்பு வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க பீன்ஸை போட்டுட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் எல்லாத்தோட அந்த பருப்போட அந்த பீன்ஸ் வெந்ததும் ஈவனாக இருக்கும். நம்ம பீன்ஸ்லையுமே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு செய்தாங்க. மோர் குழம்பு செய்கிறதுக்கு வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம ஆல்ரெடி நம்ம உசிலிக்கு எடுத்து வச்சுலேயே கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு மோர் குழம்பு அரைக்கிறதுக்கு பருப்பு ப்ளஸ் மிளகா, இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணுறாங்க, ஜீரகம் ப்ளஸ் தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் இருக்கும், துருவின தேங்காய் யூஸ் பண்ணுறாங்க. போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடும். இன்னுமா 2 தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். புளிச்ச தயிர் கொஞ்சம் போட்டுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் சுவையாக இருக்கும். கொஞ்சம் மத்தால சிரிப்பி விட்டுக்கணும். அந்த கடைஞ்சி வச்சுருக்க மோரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைச்சிட்றாங்க. அது ரொம்ப திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி அந்த பேஸ்ட்லேயே போடுறாங்க. போட்டு ஒன்றா 2யும் பிளெண்ட் பண்ணுறாங்க. அந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போடுறாங்க. உப்பு போட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மட்டும் போட்டு தாளிக்கிறாங்க. அதுக்கு கருவேப்பிலை தேவைப்படுது. கருவேப்பிலை வந்து எடுத்து வந்து கொடுக்குறா என் பொண்ணு. ஸோ அதை வாங்கி எங்கள் அம்மா அந்த மோர் குழம்பு சிலிப்பி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து போட்டுக்கிறாங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடணும். மோர் குழம்பு வந்து இன்றைக்கி வெண்டைக்காயில் தான் செய்ய போகிறாங்க. அதனால் வெண்டைக்காய் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டு நல்லா தாளிக்கிறாங்க.
அது தாளித்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மோர் அந்த தேங்காய் அந்த மிக்சிங்கை வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஊற்றுறாங்க. மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வரக்கூடாது. ஸோ லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நுரக்கட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கியோட சமையல் முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் சாதம், மோர் குழம்பு, பீன்ஸ் உசிலி, ரசம் இதுதான் இன்றைக்கியோட சமையல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்டர் வேலையெல்லாம் இருந்தது. கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடியெல்லாம் ஆர்டர் இருந்தது. ஸோ அதை எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து பஜ்ஜி மிளகா போடுறாங்க அம்மா. பஜ்ஜி வந்து நீட்டு மிளகா வாங்கி பஜ்ஜி போடுறாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி மிளகா தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அது காரமாக இருக்குது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஸோ மஷ்ரூம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு மஷ்ரூமை கட் பண்ணிவிட்டு அந்த பஜ்ஜி மாவுலேயே கொஞ்சம் அப்படியே போட்டு மஷ்ரூம் பக்கோடா மாதிரி அப்படியே போட்டு கொடுத்தேன். குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா காரமாக எங்களுக்கே பஜ்ஜி மிளகாய் இன்றைக்கி வாங்கினதுக்கு ரொம்ப காரமாக இருந்தது. பசங்களை ரொம்ப காரம்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. ஸோ இது போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பசங்க. ஸ்நாக்ஸ் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே ஆர்டர் வேலை இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் அப்படியே பேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு 5 கிலோ பேக்காக 2 பேக் போட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து வெளியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பெட் ஷாப் தான் போயிருந்தோம். எங்கள்கிட்ட சின்னதாக ஒரு ஃபிஷ் பாட் வந்து வச்சுருக்கோம். அந்த ஃபிஷ் எல்லாமே இறந்துருச்சு. அதனால் புதுசாக ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபிஷ் பாட் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ் ஒன்று குழந்தைங்க டச் பண்ண வந்துட்டே இருந்துட்டு பசங்க ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது கிஸ் கொடுக்குது பார். மேலே தூக்கிவே அந்த கோல்டு ஃபிஷ் எங்கே கற்றுக்கிட்டாலும் அது முட்டிகிட்டே இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் 2 கோல்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் வீடியோ போடுறேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய் பாய்.